நம்ம கதைகள் ஏஐ சேனலுக்கு வரவேற்கிறேன். வணக்கம். நான் உங்கள் தாரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நேரம் குறித்த தவறான நம்பிக்கை. மறக்காம சப்ஸ்கிரைப் நம்ம கதைகள் ஏஐ சேனலுக்கு. டைட்டில்: நேரம் குறித்த தவறான நம்பிக்கை. தஞ்சை நகரத்தில் கண்ணன் என்பவர் வாழ்ந்தார். அவர் மிகவும் சுறுசுறுப்பான வேலைக்காரர். நேரம் கண்டிப்பாக இருப்பது அவருடைய முக்கிய விதி. எப்போதும் எங்கும் தாமதிக்காமல் செல்வதை பிடித்தார். அவரின் நண்பர்கள் அனைவரும் கண்ணன் எப்போதும் தாமதிக்க மாட்டார் என்று அவரை புகழ்ந்து பேசினார்கள். ஒரு நாள் கண்ணனின் மனைவிக்கு சுகபிரசவம் அறிகுறிகள் தென்பட்டன. உடனே அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு கண்ணன் தயாராக இருந்தார். ஆனால் சரியாக காலை 7:30 மணிக்குத்தான் வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நம்பிக்கை வைத்திருந்தார். நேரத்திற்கு முன்பாக போனால் என்ன ஆவோ என்று பயப்படினார். மனைவியின் வேதனையை பார்த்தும் நேரம் குறித்த தனது மூட நம்பிக்கையை மாற்ற மறுத்தார். நிச்சயமாக 7:30 மணிக்கு வீட்டிலிருந்து வெளியேறினால் எல்லாம் சரியாக அமையும் என்றார். நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் அவரது முடிவால் அதிர்ச்சியடைந்தனர். 7:30 ஆனதும் கண்ணன் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். ஆனால் மிகுந்த போக்குவரத்து மற்றும் தாமதத்தின் காரணமாக அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றவுடன் குழந்தை வீட்டிலேயே பிறந்துவிட்டது. அதற்கு பின் மருத்துவர் வந்து பார்த்து, "உங்கள் மனைவியும் குழந்தையும் நலமாக உள்ளனர். ஆனால் இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டாமே" என்றார். அப்போது கண்ணனுக்கு தனது தவறான நம்பிக்கை உணர்ந்தது. நேரம் முக்கியம், ஆனால் அவசியம் நடந்தால் எதற்கும் தாமதிக்க கூடாது என்ற உண்மையை கற்றுக்கொண்டார். கதை நெறி: நேரம் முக்கியமானது, ஆனால் அவசியமான காரியங்களில் தாமதம் செய்யக்கூடாது. மூட நம்பிக்கைகளை விட்டுவிட்டு நியாயமான முடிவுகளை எடுக்க வேண்டும்.